இன்னைக்கு நாங்க எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, டி நகர்ல இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தோமா, அந்த பையன் பார்க்க அமைதியா சமத்தா இருக்கான்னு மட்டும் நெனச்சுறாதீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல அழுக ஆரம்பிச்சுட்டான். எப்பயுமே நாங்க சரவணா ஸ்டோர்ஸ் போனா சாப்பிடாம வந்ததில்ல. இந்த தடவ தான் சாப்பிடாம வந்திருக்கோம். இவன் அழுதுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ்லாம் நெறைய இருந்துச்சு. அப்புறம் இந்த புத்தர் சிலைய பார்த்தோனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இது என்னைக்காவது வாங்கி வீட்ல வச்சே ஆவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவையானது மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்லாம் போட்டு எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த லிஸ்ட்ல இருக்கிறத தவிர வேற எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன் தவிர, அதுக்கப்புறம் தான் லிஸ்ட்ல இருக்கிறத எடுத்தேன். அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் செக்ஷன் போனேன்னா என் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டே தான் வருவேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருந்தேன். அதுவரைக்கும் ஆல்வின் சமத்தா அந்த பையன பார்த்துக்கிட்டு இருந்தானா, அதான் சாக்குடான்னு சொல்லிட்டு நானும் 2, 3 பில்ல சேர்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இருக்க கொஞ்சம் பவுலு, பிளேட் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் பெருசா பெருசா நல்லா அழகா இருந்துச்சு. நல்லா வாங்கணும்னு ஆசை தான். ஆனா முடியலையே! அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 6 பீஸ் ஆஃப் கரண்டி வந்து ரூ. 99 தான். அப்புறம் எண்ணெய் ஊத்துறது ஆல்ரெடி வச்சிருக்கேன். சரி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, நமக்கு தேவையானத மட்டும் நம்ம மைண்ட் எங்கேயும் அலைப்பாய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையானத மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு. இன்னைக்கு நாங்க எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, டி நகர்ல இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தோமா, அந்த பையன் பார்க்க அமைதியா சமத்தா இருக்கான்னு மட்டும் நெனச்சுறாதீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல அழுக ஆரம்பிச்சுட்டான். எப்பயுமே நாங்க சரவணா ஸ்டோர்ஸ் போனா சாப்பிடாம வந்ததில்ல. இந்த தடவ தான் சாப்பிடாம வந்திருக்கோம். இவன் அழுதுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ்லாம் நெறைய இருந்துச்சு. அப்புறம் இந்த புத்தர் சிலைய பார்த்தோனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இது என்னைக்காவது வாங்கி வீட்ல வச்சே ஆவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவையானது மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்லாம் போட்டு எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த லிஸ்ட்ல இருக்கிறத தவிர வேற எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன் தவிர, அதுக்கப்புறம் தான் லிஸ்ட்ல இருக்கிறத எடுத்தேன். அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் செக்ஷன் போனேன்னா என் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டே தான் வருவேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருந்தேன். அதுவரைக்கும் ஆல்வின் சமத்தா அந்த பையன பார்த்துக்கிட்டு இருந்தானா, அதான் சாக்குடான்னு சொல்லிட்டு நானும் 2, 3 பில்ல சேர்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இருக்க கொஞ்சம் பவுலு, பிளேட் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் பெருசா பெருசா நல்லா அழகா இருந்துச்சு. நல்லா வாங்கணும்னு ஆசை தான். ஆனா முடியலையே! அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 6 பீஸ் ஆஃப் கரண்டி வந்து ரூ. 99 தான். அப்புறம் எண்ணெய் ஊத்துறது ஆல்ரெடி வச்சிருக்கேன். சரி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, நமக்கு தேவையானத மட்டும் நம்ம மைண்ட் எங்கேயும் அலைப்பாய விடக்கூடாதுன்னு சொல்லி தேவையானத மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு.